அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். மூவொரு கடவுளின் பெருவிழாவை ஒட்டி என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கடவுள் ஒருவர் என்றாலும் அவர் ஆழ்வகையில் மூவராக இருக்கின்றார். இதுதான் சுருக்கமாக இந்த மூவொரு கடவுளை பற்றிய புரிதல். இதை எப்படி புரிந்து கொள்வது என்று பேசுவதற்கு முன்னால் பொதுவாகவே கடவுளை பற்றி எப்படித்தான் நாம் பேச முடியும் என்பதை பற்றியும் நினைவில் கொள்வது நல்லது. ஏனென்றால் கடவுள் நம்மையெல்லாம் கடந்த ஒரு பரம்பொருள். அதை நமது இந்த சின்ன புத்திக்குள் அடக்கி விட முடியாது என்பதைத்தான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு சமயமும் எப்படி பார்க்கிறது என்றால், ஒரு வீட்டுக்குள் இருந்து கொண்டு அந்த வீட்டின் சாளரம் வழியாக, ஜன்னல் வழியாக வெளியே இருக்கின்ற உலகத்தை பார்ப்பது போல. உலகம் மிகப்பெரியது. ஆனால் எனக்கு இந்த ஜன்னலுக்குள், அந்த ஜன்னல் வழியாக எது தெரிகின்றதோ அதுதான் உலகம். அதுபோலத்தான் கடவுளை பற்றிய நம்முடைய அறிவும் புரிதல். கடவுளை நான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா? கடவுள் இப்படித்தான் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி என்னால் சொல்ல முடியும் என்றால் நாம் கடவுளை தாண்டிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அது சாத்தியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் கடவுளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் கடவுளை பார்க்கின்றேன், கடவுளை அனுபவிக்கின்றேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜன்னல் வழியாக கொடுக்கப்பட்டாலும் நான் பார்க்கின்றது கடவுள் தான். எனவே அந்த வகையில் தான் கிறிஸ்தவ சமூகம் கடவுளை எப்படி பார்க்கின்றது, கடவுளை எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்கின்றோம். மூவொரு கடவுளை பற்றிய கிறிஸ்தவர்களின் இந்த கருத்தாக்கம், இந்த புரிதல் எங்கிருந்து வருகின்றது? விவிலியத்திலே இது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால், நாம் இன்று புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு தெளிவாக, விளக்கமாக விவிலியத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் விவிலியம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே கடவுளின் இந்த தன்மை பற்றி வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூலில் தொடங்கி கடவுளின் வாக்கு, கடவுளின் ஆவி, இப்படியாக பல்வேறு இடங்களிலே கடவுள் வெவ்வேறு விதங்களில் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் கடவுள் ஒருவர் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தவர்கள். ஆனால் இயேசுவை முதலில் பார்க்கின்ற மக்கள் அவரை ஒரு சாதாரண மனிதனாகவே பார்த்தாலும், ஒரு தச்சன், நம்முடைய வாழ்கின்ற நம்முடைய உறவினர், நம்முடைய நண்பர் என்று பார்த்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு வல்ல செயல்கள், அவருடைய போதனைகள் எல்லாமே அவர் ஒரு தனித்துவமிக்க ஒரு மனிதராக தென்படுகின்றார். எனவே he was just a man என்ற நிலையிலிருந்து he is the man, அவர்தான் மனிதன், ஒரு லட்சிய மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மக்களுடைய பார்வையிலே உயர்வதை நாம் பார்க்கிறோம். இனி இயேசுவின் இறப்பு, ஆனால் அந்த இறப்பை தாண்டி இயேசு உயிர் பெற்று வருகின்ற அந்த அனுபவம், உயிர்த்த இயேசுவை பார்க்கின்ற அந்த சீடர்கள், இயேசு ஒரு சாதாரண மனிதரே இல்லை, he is more than a man. சாவோடு எல்லாம் முடிந்து விடுகின்ற ஒரு மனித வாழ்க்கையிலே சாவை கடந்தும் வாழ்வு இருக்கின்றது என்பதை இயேசுவிலே இவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே இயேசு சாதாரண ஒரு மனிதன் என்று ஒதுக்கிவிட முடியாது, அவர் சாதாரண ஒரு தூதன், இறை தூதன், ஒரு நபி என்று ஒதுக்கிவிட முடியாது என்ற புரிதல் சீடர்களின் உள்ளத்திலே ஆழமாக வருகின்றது. அதற்கு அடுத்த நிலையிலே இயேசு இப்பொழுது அவர்களோடு இல்லை, விண்ணகம் சென்று விட்டார். ஆனால் இப்பொழுதும் கடவுள் செயல்படுகின்றார். தூய ஆவியாக, தூய ஆவியிலே ஆற்றலாக செயல்படுகின்ற அந்த அனுபவத்தையும் சீடர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே கடவுள் பல்வேறு நிலைகளிலே உரையாடுவதை, மனிதர்களிலே செயல்படுவதை இந்த சீடர்கள் பார்க்கின்றார்கள், அனுபவிக்கின்றார்கள். எனவே ஆதி சபையிலே இயேசுவை பற்றியும் தூய ஆவியை பற்றியும் இவர்கள் கடவுள் நிலையில் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய சிந்தனைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் இயேசுவின் தன்மை என்ன,
தூய ஆவியின் தன்மை என்ன, கடவுளுக்கும் இந்த இருவருக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். இதில் முக்கியமாக 2 சிந்தனைகள் வருகின்றன. ஒன்று, கடவுள் ஒருவர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியாக வெளிப்படுகின்றார். அவர்கள் 3 தனித்தனி ஆட்கள் அல்ல, கடவுளின் 3 வடிவங்கள். கடவுள் ஒருவர் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களிடையே எந்த தனித்துவமும் இல்லை. அப்படித்தான் ஒரு சிலர் புரிந்து கொண்டார்கள். இதற்கு அடுத்து இன்னொரு குழுவினர் என்ன நினைக்கின்றார்கள், இவர்கள் மூவரும் தனித்தனி ஆட்கள் தான், தனித்துவம் நிச்சயமாக இருக்கின்றது, இது ஒரே கடவுளின் 3 வடிவங்கள் அல்ல. ஆனால் இயேசுவும் தூய ஆவியும் அந்த கடவுளுக்கு அடுத்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். சபார்டினேஷன் என்று இதை சொல்லுவார்கள். இங்கே தனித்துவம் பேணப்படுகின்றது, ஆனால் சமத்துவம் பேணப்படவில்லை. இவர்கள் மூவரும் சமத்துவம் அல்ல, சமமானவர்கள் அல்ல. 3ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே ஏரியுஸ் என்னும் ஒரு துறவி அவர் கொண்டு வந்த ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு, ஒரு புரிதல், அதை ஏரியனிசம் என்று சொல்லுகின்றார்கள். அவர் என்ன சொல்லுகின்றார், கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுளுடைய தன்மையிலே இயேசுவும் தூய ஆவியும் செயல்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு அடுத்த நிலையில் என்று சொல்கின்றார்கள். 325 கூடிய நைசியா என்ற இடத்தில் கூடிய அந்த திருச்சங்கம் நாம் இன்று விசுவசிக்கின்ற கடவுள் ஆழ்வகையில் மூவராக இருக்கின்றார். ஆழ்வகையிலே அவர்களுக்கிடையே தனித்துவம் இருக்கின்றது, அவர்களுக்கிடையே எல்லாவற்றிலும் சமத்துவம் இருக்கின்றது என்ற புரிதலை நைசியா என்ற இடத்தில் கூடிய அந்த திருச்சங்கத்திலும், அதற்கு பின் வந்த கான்ஸ்டன்டினோப்பிள் இடத்தில் கூடிய அந்த திருச்சங்கத்திலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதை இந்தியாவின் மறுமலர்ச்சியின் பிதாமகர்களில் ஒருவரான கேசவ் சந்திரசன் எப்படி பார்க்கின்றார், இந்த திருத்துவ கடவுளை, மூவர் கடவுளை சச்சிதானந்தா என்று அழைக்கின்றார். சச்சிதானந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது சத் சித் ஆனந்தம். சத் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கின்றவர். கடவுளை நாம் எப்படித்தானே பார்க்கின்றோம், இருக்கின்றவர். விடுதலை பயனார் நூலிலே 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம், மோசே கேட்கின்றார், நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? கடவுள் சொல்கின்றார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நான். கடவுள் மட்டுமே இருக்கின்றவர். நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருந்தவர் என்று ஆகிவிடும். இன்று நாம் வாழ்கின்றோம், நாளைக்கு வாழ்ந்தவர் என்று ஆகிவிடும். கடவுள் மட்டுமே என்றைக்கும் இருக்கின்றவர். சத் என்ற அந்த சொல், பீயிங். சித் என்று சொல்லும்போது சித்தம், சிந்தனை, அறிவு. மகனாகிய கடவுள் இந்த அறிவின் ஊற்றாக இருக்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம், என்னை அறிந்திருக்கின்றவன் தந்தையை அறிந்திருக்கின்றான். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடல். இயேசுவை நாம் அறிந்தால் தந்தையை நாம் அறிவோம். சித்தம். எனவே தந்தையாகிய கடவுள் சத் என்றால், மகனாகிய கடவுள் சித். இனி ஆனந்தம் என்பது தூய ஆவியானவர். ஆவியின் கனிகள், ஆவியின் கொடைகள் என்ன? ஆனந்தம், மகிழ்ச்சி. கலாத்தியருக்கு எழுதிய மலரிலே பவுல் அதை சொல்வார். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. இந்த மகிழ்ச்சி தான் மையமாக இருக்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. அதே போல ஆவி அருளுகின்ற கொடைகளாக நாம் பார்ப்பது மகிழ்ச்சி என்பது த ஜாய் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவி தரும் இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம். எனவே சச்சிதானந்தம் என்று அழைக்கின்றார். எனவே கடவுளை இந்திய கண்ணோட்டத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூவரு கடவுளாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரே கடவுளை விசுவசிக்கின்றேன் என்று நாம் சொன்னாலும் அந்த கடவுள் மூவராக இருக்கின்றார். அந்த மூவருக்கிடையே இருக்கின்ற அந்த உறவு தான் கடவுளின் ஆற்றல் என்று நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டாமா?
இன்று உலகம் தனித்தனி மனிதர்களாக தனித்தனி தீவுகளாக சிதறந்து போகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இணைந்து வருவது கடவுளின் சாயல் தன்மையில் இருக்கின்ற நமக்கு அதுதான் பொருத்தமானது என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. கடவுளை நாம் மூவொரு கடவுளாக திருத்துவ கடவுளாக பார்ப்பதும் அனுபவிப்பதும் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே மிகவும் அவசியமாகிறது. இந்தியாவிலே எல்லாம் ஒற்றை சிந்தனைக்குள் ஒற்றை அடையாளத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பு நாம் பார்க்கின்ற ஒன்று. ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம், எல்லாமே ஒன்று. பன்மைத்தன்மை என்பது இங்கு இல்லை. கடவுள் 3 ஆட்களாக தந்தை, மகன், தூய ஆவியாக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையும் அனுபவமும் இந்த கருத்தாக்கத்துக்கு எதிராக செயல்பட நம்மை தூண்டும். எல்லாவற்றையுமே ஒரே கண்கொண்டு பார்க்க முடியாது. இந்த உலகம் பன்மைத்தன்மை கொண்டது. விலங்கினங்கள், உயிரினங்கள், பறவைகள் எல்லாமே, பண்பாடுகள், மொழி எல்லாமே வேறுபட்டவை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை மட்டுமல்ல, சமத்துவமும் இருக்க முடியும் என்பதை நாம் இன்று கொண்டாடுகிற இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக, மனிதன், நான் ஏற்கனவே சொன்னது போல இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னையே ஒரு தனித்தீவாக ஆக்கிக்கொண்டு எந்த மனிதனோடும் எனக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் வாழ்கின்ற இந்த ஒரு லோன்லி, ஒரு தனிமையான ஒரு நரகத்திலிருந்து வெளியே வந்து மகிழ்ச்சியான ஒரு உலகை கட்டமைக்க, உறவு சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியை காண திருத்துவ கடவுள் நமக்கு ஆற்றல் தருகின்றார், நம்மை உந்தி தள்ளுகின்றார். எனவே எல்லாவற்றையும் ஒன்று என்று பார்க்கின்ற அந்த மனநிலையை விட்டுவிட்டு ஒற்றுமையில் வாழ முடியும். ஒற்றுமையில் வாழ முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது தனித்துவம் இல்லாத ஒரு ஒற்றுமை அல்ல, தனித்துவமிக்க மனிதர்களின் ஒற்றுமை, தனித்துவமிக்க பண்பாடுகளின் ஒற்றுமை, தனித்துவமிக்க சமய நம்பிக்கைகளின் ஒற்றுமை. இந்த பன்மைக்கும் இந்த ஒருமைக்கும் எடுத்துக்காட்டாக மூவொரு கடவுளை நாம் பார்க்கின்றோம். மூவொரு கடவுள் ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு அனுபவம். வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்று கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். வேற்றுமையில் ஒற்றுமையும், ஒற்றுமையில் பன்முகத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக இன்று இந்த இந்தியாவிலே வாழ தூய ஆவியானவர், திருமகன் இயேசு, தந்தையாகிய கடவுள், இந்த மூவொரு கடவுள் நம்மை வழிநடத்துவார்.